வெற்றி 2 மடங்கு நம்பிக்கை கொடுக்கும், தோல்வி 2 மடங்கு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் எல்லோரும் மறுபடியும் ஜெயிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அவர்களுக்கும் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கும் பாலாஜி அவர்களுக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தால் செய்த உதவி இது. நான் 20 நாளைக்கு முன்னாடி ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது. ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்து விட்டுருந்தார் எஸ் சந்திரசேகர், இளைய தளபதி விஜய், மிஸ்டர் தானு. அது நடந்து கொண்டு இப்போ எனக்கு மெசேஜ் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மிஸ்டர் செல்வகுமார் வந்து உங்களுக்கு ஒரு தொகையை வந்து அண்ணன் தம்பி கொடுக்குறோம்னு இருக்காங்க, நீங்கள் வந்து மெல்ல வந்து வாங்கி விட்டுறணும் அப்படின்னாங்க. நான் வந்திருக்கேன், வந்து வாங்கிக்கிட்டேன். இந்த காலத்தால் செஞ்ச உதவி இது மிக 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 நன்றி. இதுபோல் எங்களுக்கு ஒரு கால் சீட்டை கொடுத்து பெருமைப்படுத்தி எங்களை சரி பண்ணி எங்களை ஊக்குவிச்சுட்டாருன்னா நல்லாயிருக்கும். அதையும் தம்பி செய்யணும், நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். நீங்கள் கூடுதலாக நன்றிங்க. இந்த உதவியை மறக்க மாட்டேன். எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு காட்சி கொடுத்து எங்களாம் வாழ வைக்கணும்னு உங்கள் பணி உனக்கு நன்றிங்க. இன்றைக்கு எனக்கும் சரி திரு விஜய் அவர்களுக்கும் சரி மிகவும் சந்தோஷமான நாள். இது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, பட் ஒன்று மட்டும் எனக்கு சொல்ல தெரியுது. 100க்கு 99 பேர் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லட்சத்தில் ஒருத்தராக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வரணும், அதுக்கு ஏழையாக இருந்தவங்களை நினச்சி பார்த்து அவங்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோடியில் ஒருத்தராக தான் இருப்பாங்க. அந்த கோடியில் ஒருத்தர் தான் விஜய் நான் நினைக்கிறேன். இப்போது இந்த படம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, ஓகே. ஏன்னா விஜய் படம் எடுத்து யாரும் வந்து ஏழ்மை ஆனதில்லை, சாப்பாட்டு கஷ்டப்பட்டதில்லை, ஒன்றுமே இல்லை. பட் எதுக்கு இதெல்லாம் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா அவர் எங்களுக்கு காட்டியிருக்கிற நன்றி உணர்ச்சிக்கு நாங்கள் மறுப்பு சொல்ல முடியல, அதனால தான் வாங்குகிறோம். இன்றைக்கி அவர் வந்து ஒரு புதிய பாதை அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான்னு எனக்கு கேள்விப்பட்டேன். பட் விஜய்க்கு மட்டும் ஒன்று சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எவ்வளோ, அதாவது வந்து என்னுடைய 70 வருஷம் சர்வீஸில் சம்பாதிச்சதில் கொஞ்சமாவது கொடுக்கணும்னு எண்ணம் உள்ள ஒரு நடிகர்களில் ஒரு 8-10 பேர் தான் இருப்பாங்க. அந்த 10 பேரில் விஜய் ஒருத்தவங்க உறுதியாக கூட முடியும். அந்த விஜய்க்கு நான் இன்றைக்கி சொல்லிக்கிறேன், நீங்கள் புதிய பாதையை ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த தமிழகத்தில் எத்தனையோ பேர் தண்ணி இல்லாமல் கிணறு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ பேர் வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எத்தனையோ பேர் நல்ல மார்க் வாங்கி மேலே படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வசதி இல்லை. இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சம்பாரிச்சதில் கொஞ்சமாவது போடுங்க. ஏன்னா எப்படி நீங்கள் இன்னும் ஒரு 100-200 படம் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா அந்த பணம் நிச்சயமாக வந்து சமுதாயத்துக்கு வரும், நிச்சயமாக அது வந்து உதவியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே அரசாங்கம் செய்யணுங்கிறது இல்லை, நம்மளும் செய்யலாம். நீங்கள் கடவுள் உங்களுக்கு நல்ல பொசிஷன் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு நல்ல உள்ளம் கொடுத்துருக்காரு, நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன். நிச்சயமாக நீங்கள் இதை செஞ்சு சரித்திரத்தில் ஒரு தனி ஆளாக இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விஜய் சார் பற்றி சொல்லணும்னா புதுசாக நான் ஒன்றும் சொல்லிட போகிறதில்ல, எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சைலண்ட்டு, ரொம்ப சாந்தமாக இருப்பார். விஷ்ணு படம் போதே ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். அவரோட வளர்ச்சிக்கு அவரோட சாந்தமும் சைலண்ட்னஸும் ரொம்ப கண்டிப்பாக உறுதுணையாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு மேடையில் கூப்பிட்டு எங்களை கௌரவிச்சதுக்கு நிச்சயமாக நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நன்றிகள். வணக்கம்.